முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா அவங்களோட விவாகரத்து அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து சர்ச்சைக்கு மேலே சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹியரிங் அப்போ தான் இந்த சர்ச்சை வருது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. வேணுமெனே அவரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே இந்த விஷயத்த ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாமல் திரையுலகத்திலேயே அவருக்கு எதிராக இருக்கிற சிலரும் இந்த விஷயத்த அவருக்கு எதிராக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேரை சொல்லலாம். சமுத்திரகனியில இருந்து நடிகர் சிவகுமார்ல இருந்து சத்யராஜ் இருந்து நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து அவருக்கு எதிராக ஹேண்டில் பண்ணி ரொம்ப தரக்குறைவான தங்களுடைய வசனங்களை இது நாள் வரைக்குமே கொடுத்துட்டு தான் வராங்க. இருந்தும் அவங்களுடைய அந்த குடும்பத்தோடு இருக்கிற அந்த பிணைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு ஆற்றல், அதுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் மூலமா ஒரு விஷயம் இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்குது, கடைசி திரைப்படம். அது மட்டும் இல்லாம அவருடைய மகனோட திரைப்படம் ஜூலை 21 ரிலீஸ் ஆக இருந்தது. அதுலயும் சில முன்பின் முரண்பாடுகள்னால அது தள்ளி போகப்பட்டிருக்குது. ஆனாலும் அந்த மகன் மற்றும் தந்தைக்கும் இடையான அந்த உறவுல ஒரு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இதுதான் தந்தை மற்றும் மகனுக்கு இருக்கிற அந்த உறவு. யார் நினைச்சாலும் அந்த விஷயத்தை பிரிக்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்து நடக்கலாம், ஆனா தாய் அந்த தந்தைக்கும் அந்த மகனுக்கும் இருக்கிற அந்த உறவை யார் நினைச்சாலும் அட் லாஸ்ட் வரைக்கும் பிரிக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா ஒரு விஷயத்தை தான் முதல்வர் விஜய் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் வந்து செஞ்சிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அவர் செஞ்ச அந்த விஷயத்தினால இன்னைக்கு மொத்த திரையுலகமே வந்து ஸ்டன்னா இருக்குது. ஏன்னா ஒரு இளம் டைரக்டர் அவர் பண்ணன அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணவன் மனைவிக்கு இடையிலான விவாகரத்து அப்படிங்கிறது போயிட்டு இருந்தாலும் கூட அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு மகன் மற்றும் மகள். ஜேசன் சஞ்சய் இது நாள் வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த 1 இயர்ல தன்னுடைய அம்மா பற்றியோ அப்பாவை பற்றியோ யாரை பற்றியும் தப்பாக பேசுனது கிடையாது. ஆனாலும் சமூக வலைதளங்களில் அவங்கள பற்றி தரக்குறைவாக பதிவிட்டதும் இது வரைக்குமே கிடையாது. தன்னுடைய முதல் படத்தில் இன்னைக்கு அடியெடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த படமும் இப்போ ரிலீஸ் ஆக இருக்கு. ஆனாலும் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ். ஏன்னா அவருடைய அப்பாவோட படம் நாளைக்கு 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுனால அவருடைய படத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வசூல் ரீதியாக மேபி பாதிக்கப்படுறதுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து படக்குழு வந்து டேட் சொல்லாமல் தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சமயத்தில், அதாவது அவருடைய முதல் படம் எதிர்பார்த்த அன்னைக்கு ரிலீஸ் ஆகலை, அடுத்த இன்னும் தேதி சொல்ல குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு முதல் படம் தன்னுடைய அப்பா படத்தினாலே தள்ளி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இன்னைக்கு ஜேசன் சஞ்சய் இருக்காரு. ஆனாலும் அந்த ஒரு நேரத்தில் கூட அப்பாவுக்காக மகன் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகனுக்காக அப்பா செஞ்ச விஷயம் இந்த 2ஐயும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜேசன் சஞ்சய் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு பதிவை இட்டிருக்காரு. இன்னைக்கு அதுதான் சமூக வலைதளங்கள்லேயே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சங்கீதா விஜய் கூட அவர் விவாகரத்து வாங்கிடுவாரு, திரிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு இப்படின்னு சொல்லிட்டு பல்விதமான கருத்துக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல போய்கிட்டு இருந்தாலும், இதன் மூலமா திரிஷா தனக்குன்னு ஒரு ஃபேமை தேடிக்கிட்டு இருந்தாலும் கூட ஜேசன் விஜய் போட்ட அந்த பதிவு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லோரையுமே கண் கலங்க வச்சிருக்குது. ஏன்னா தன்னுடைய அப்பா மேல, ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து அப்பாவோட சின்ன வயசு விஷயங்களை ஷேர் பண்ணி போட்டிருப்பாரு. அப்பா மேல ஒரு சின்ன கோபம் கிடையாது, ஒரு விரோதம், எந்த விதமான பழிவாங்கும் உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத அவ்வளோ அழகா வந்து அப்பாவுக்கு தன்னுடைய படம் தள்ளி போனதை பத்தி கூட கவலைப்படாம வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மெச்சூரிட்டியை பார்த்து இன்னைக்கு திரையுலகத்துல மட்டும் இல்லை, விஜய் சாரோட ரசிகர்களும் அவருக்கு பாராட்டுதலை தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய மகனுக்காக அப்பா செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த தேர்வு சிக்மா படத்துக்காக அவர் வந்து சந்தீப் கிஷானை சூஸ் பண்ணியிருக்கிற தேர்வு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சந்தீப் கிஷான் கூட 5 நிமிஷம் வந்து பேசி, இவ்வளோ ஒரு சிஎம்மா இருந்துட்டு கூட அவருடைய அந்த வேலைகள்லையும் அவரை கிட்ட பேசி எப்படி உங்களை அவர் தேர்வு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மகனுடைய தேர்வை சரி பார்த்துருக்காரு. இதில் இருந்தே தன்னுடைய மகன் மேலே அவரும் அப்பா மேலே மகனும் வச்சிருக்கிற அந்த அளப்பரிய அன்பை வந்து இதில் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நடுவில் எந்த எப்பேற்பட்ட நடிகைகளும் வந்து அந்த உறவை வந்து யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு தான் இன்னைக்கு விஜய் ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் சொல்லிட்டு வராங்க.